பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருக்கேன். ஏசப்பா அது எப்போதும் விரும்புறாங்க. இன்னைக்கு கூட ஏசப்பா சொல்ற ஒரு வார்த்தைன்னா, அதிகமா யோசிக்காதீங்க. ஆமென். உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் அந்த நேரத்துல யோசிக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் அதையே குறித்து யோசித்து யோசித்து உங்களுக்குள்ளாக வேதனை உண்டாக்கும் வரை அந்த காரியங்கள் இருதயத்துல சிந்தனையில வந்துடக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ முந்திரில் நினைக்க வேண்டாம், பூர்வ மனதை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன். உங்க வாழ்க்கையில ரொம்ப நாளா நீங்க யோசிச்சுட்டே இருக்கிற அந்த காரியத்துல ஆண்டவரால அற்புதம் செய்ய முடியும். இன்னைக்கு ஒருவேளை அந்த பழைய காரியங்களை குறித்து குறித்து யோசித்து உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய இருதயங்கள் பாரப்படுகிறதோ, அதிகமா யோசிக்காதீங்க. யோசேப்பு அவனுடைய வாழ்க்கையில அவன் நடந்த சம்பவங்களை குறித்து அவன் அதிகமா யோசிக்கவில்லை. காரணம் என்னவென்றால், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமென். அவனுக்கு புதிய நன்மைகளை ஆண்டவர் செய்ய ஆரம்பித்தார். அவனுடைய வாழ்க்கையை அப்படியே உயரத்திலே கொண்டு வந்து அவனை உயர்த்தினார். உங்கள் வாழ்க்கையிலும் புதிய நன்மைகளை ஆண்டவர் தருவார். இந்த வார்த்தையை விசுவாசிங்க. புதிய வாசல்கள் உங்களுக்காக திறக்கப்படுகிறது. எல்லா கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார் இயேசுவின் நாமத்தினால். காலில் போடப்பட்ட அந்த கண்ணிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே உடைந்து போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அற்புதம் செய்யும். புதிய நன்மைகள், புதிய வாசல்கள், புதிய வேலைகள், புதிய தொழில்கள், புதிய ஊழியங்கள் உண்டாவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.